ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எங்கேயுமே லேக் இல்லாமல் ரொம்பவே நல்லா போச்சு. ஸோ அவங்க ரோல் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. அவரோட அந்த ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படின்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க தான் வந்து பார்க்கணும்லாம் இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம் படத்தை. ஆமாம், பெரிய கேஸ்டிங்கே இருக்குது. ஆமாம், அவங்கவுங்க ரோல் வந்து சின்ன சின்ன ரோல் தான் வந்திருந்தாலுமே, சீன்ஸில் தான் வந்திருந்தாலுமே அவங்களோட ரோல் வந்து ரொம்பவே இம்பாக்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரோல் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த அவரோட சீன் வந்து ரொம்பவே இம்பாக்டாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எங்கேயுமே லேக்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. ஸோ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு தான் வந்தது. ஸோ எங்கேயுமே லேக் ஆகி தூக்கம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே போகல. ஸோ நல்லா தான் போச்சு. சாங்ஸுமே எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம் படம். யா, அந்த ரோலுக்கான கேஸ்டிங் கரெக்டாகவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் விஷுவல் ட்ரீட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் வர சீன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் கண்ணப்பா கான்செப்ட் என்னது அப்படின்ட்டு. அவருக்கு ஃபஸ்ட்டு பக்தி இருக்காது, இதுக்கப்புறம் வந்துட்டு பக்தி வர மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். விஷ்ணு மஞ்சு வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் ஆக்ஷனை தான் பார்த்துருக்கேன். பட் இந்த ஜேர்னல் வந்துட்டு புதுசாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரோல். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. 3 மணி நேரம் வந்துட்டு எங்கேயும் லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் ப்ரோ போகுது. எனக்கு எங்கேயும் லேக்காக ஃபீல் ஆகலை. விஎஃப்எக்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்தது, எங்கேயும் லேக் இருக்க மாதிரி இல்லை. அவங்க வர சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ரோலை வந்து ஆப்டாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே தான். பாசிட்டிவ் நெகட்டிவா அதுங்க சொல்ல தெரியல. ஓவரால் படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து கூட பார்த்துப்போம். ஆக்சுவலி நான் பார்த்த பழைய மூவிலேருந்து அந்த ஸ்டோரி அப்படியே தான் வந்திருக்கு. பஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ வரைக்கும் உண்மைன்னு தெரியாது. பட் அது ஒரு கனெக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு, நல்லா இருக்கு மூவி. புரியல. ஆமாம், இல்லை புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி மேபி நான் அந்த தெலுங்கு கன்னட மூவிஸ் தான் பார்த்துருக்கேன், பழைய மூவிஸ். அதனால எனக்கு கனெக்டாக இருக்குது. மேபி இருக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. டிவோஷனலாக இருக்குது மூவி ஃபுல்லாகவே. டிவோஷனாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். கேட்டிருக்கேன், மறந்துட்டேன். திருப்பி வந்து இந்த படம் பார்த்தோன்னே அந்த பழைய ஃபீல் இது வந்துச்சு. லாஸ்ட் சீன் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த கண்ணை இது பண்ணி வைக்கிற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸோடு சேர்ந்து வந்து பார்க்கலாம். பிரபாஸ் வந்து ½ hour முன்னாடி வரும் ட்விஸ்ட்டு. அவங்க தான் ட்விஸ்ட் இந்த படத்துலேயே. சூப்பராக ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாருமே பார்க்கலாம். இதை ஃபேமிலியாக வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது படம். சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த லாஸ்ட் சீன்னா சொல்லவே வேணாம், ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அது எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம் அந்த மாதிரியான படம். லாஸ்ட் சீன் அவர் இந்த கண்ணை எடுத்து வைப்பார் இல்லை, ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது படம். கேட்டிருக்கேன். சும்மா பேசிக்ஸ் மட்டும்தான் தெரியும். பட் இதை பார்க்கும்போது இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நிறையா விஷயம் சொல்லியிருக்காங்க இதில். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம்ண்ணா. அப்படிலாம் இல்லை, எப்படி முடிஞ்சதுன்னே எனக்கு தெரியல. செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. அழகஸ்தி நான் போயிருக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் படம். கொஞ்சம் கமர்ஷியலாகவும் நிறைய விஷயங்களை சேர்த்துருக்காங்க. அதே கதையாக இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியலான விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. படம் வந்து நல்ல செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஸ்டார் காஸ்ட்னு பார்த்தா மோகன்லால் சார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மோகன் பாபு சாரும் படத்தில் கதையின் நாயகனாக நடித்த விஷ்ணு மஞ்சு 2 பேருக்குமே சொந்த குரல். அதனால் ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் இருக்குது. என்ன தான் தெலுங்கு படமாக இருந்தாலும் நடித்த நடிகர்கள் வந்து அவங்கவுங்க ஓன் வாய்ஸில் தான் பேசியிருக்காங்க. படம் வந்து ஒரு தடவை தாராளம் பார்க்கலாம். காஜல் அகர்வால், பார்வதியாவும்
சிவனை வந்து அக்ஷய்குமாராக நடிச்சிருக்காங்க. நல்ல தேர்வு. ஏன்னா வடநாட்டில் இருக்கிற சிவனுக்கு வந்து மீசை இருக்காது. தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இருக்கிற கடவுளுக்கு தான் வந்து மீசை இருக்கும். நம்ம படங்கள் சிவாஜி சார் படங்கள்லாம் பார்க்கும்போது மீசை இருக்கும். நார்த்தில் இருக்கிற சிவனுக்கு வந்து மீசை இருக்காது. படத்தை வந்து சிறப்பாக இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆத்திகன் எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம். நல்ல வெறும் அந்த பக்தி படங்கிறதுனால அப்படியே ராவாக இருக்கும்னு இல்லாமல் நல்ல கொஞ்சம் கமர்ஷியலாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கும். பிரபாஸ் ரோல் வந்து ஆனால் எல்லா நடிகர்களுமே வந்து மோகன் பாபுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோகன் பாபு வந்து எல்லாருக்குமே ஒரு ரஜினி சாரோட ஃப்ரெண்டு, இன்ஸ்டியூட்டில் படித்தவர். நிறைய சத்யராஜ் சார் நடித்த பல தமிழ் படங்களை வந்து அவர் அங்கே தெலுங்கில் பண்ணியிருக்காரு. வேலை கிடைச்சிடுச்சு, நடிகன், நிறைய படங்களை வந்து சத்யராஜ் சார் படத்தை அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த மோகன் பாபு சார் மேலே இருக்கிற ஒரு அன்புனால நிறைய நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவரே இங்கே கேரளாவில் 100 கோடி 150 கோடி கலெக்ட் பண்ண ஒரு ஹீரோ. அவர் போய் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காருங்கிறதுலாம் பெரிய விஷயம். எல்லாருமே அக்ஷய்குமார்லேருந்து எல்லாருமே கெஸ்ட் ரோல் பண்ணி படத்தை வந்து சிறப்பாக கொண்டு போயிருக்கிறாங்க. வழக்கமான படமாக இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எந்த படத்துலையுமே இல்லாத புல்லரிக்கிற காட்சிகள் இருக்குது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே தாராளமாக பார்க்கலாம். பின்னணி இசை, பாடல்கள், மற்ற எல்லாமே. ஏன்னா தெலுங்கு படங்கிற ஃபீலை நிறைய நேரம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா சிவன்கிறது தெலுங்குக்கும் கர்நாடகாவுக்கும் அப்படி இது கிடையாது. இல்லை, நம்ம உலகத்துக்கே பொதுவான ஒரு சிவன். அதனால் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலி எந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலன்னா அப்புறம் வேறு எந்த படத்தை. ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது டான்ஸு, கிளாமரு அப்படி எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான். வெறும் பக்தி படமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கோம். எல்லாரும் நம்பி ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம். நல்லா இருக்குது மூவி. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எந்த சீன் வந்து லாஸ்ட் சீன் தான் பிடிச்சிருந்தது. அந்த ஹீரோ வந்துட்டு நிஜமாக வந்துட்டு ரியலைஸ் பண்ணி அந்த சிவையான்னு கூப்பிடுறது நல்லா இருந்துச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க வந்து கரெக்டான கேரக்டர் வந்துட்டு செட் ஆயிடுச்சு. சரத்குமார், அக்ஷய்குமார் எல்லாத்துக்கும் கரெக்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கதை படிச்சிருக்கீங்க முன்னாடி கண்ணப்பன். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? கொஞ்சம் கேட்டிருக்கேன். ரியலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. படமாக பார்க்கும்போது ஓவராலாகவே நல்லா இருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. படம் அனைவரும் வந்து எல்லாரும் வந்து பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் அந்த படத்தை. கண்ணப்ப நாயனார் அப்படி தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. நம்ம இந்துக்களுக்கு ஒரு வலிமை சேர்த்துருக்காங்க. இந்த பக்தி எப்படி செலுத்தணும் அப்படின்னு ஒரு கண்ணப்ப நாயனார் தான் அவர் தான் உதாரணம் எடுத்துக்கணும். அது மாதிரி அவ்வளோ அருமையாக படம் நல்லாயிருக்கு. அது பார்க்கும்போதே கல்லில் தண்ணீராக ஊற்றி அவ்வளோ உணர்வோடு அந்த படத்தை பார்த்தோம். அவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லோரும் வந்து பாருங்கள், அனைவரும் வந்து பாருங்கள். நல்லாயிருக்கு. நல்லா எல்லாருமே எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சரத்குமார், பிரபாஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம். அனைவரும் வந்து பாருங்கள். நல்லா இருக்கு. இப்படிப்பட்ட டைரக்டருக்கு நீங்கள் வந்து எல்லோரும் நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இது மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும் எல்லா டேரக்டரும். இது வரைக்கும் நம்ம அதுமாரி எதிர்பார்க்கறத விட இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்க முடியாதான் போயிடும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சவனா என்ன படத்தில் உங்களுக்கு எந்த இது ரொம்ப பிடிச்சது? நமக்கு செயலை வச்சு தான் அவங்க நமக்கு இப்படி ஒரு கதையை உருவாக்குறாங்க. படம் நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. செமையா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். பார்க்க நல்லா இருந்துச்சு. இல்லை அதே நம்ம படம் நல்லா இருக்கு. அது எப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. நமக்கு வந்து எல்லாமே சினிமாக்காரங்க தான் வந்து நம்ம சொல்லுவாங்க, அதாவது 7 அறிவுன்ட்டு. அந்த 7 அறிவை சிவபெருமான நேரடியாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. உண்மையிலே இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும். நல்ல படமாக இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள். நன்றி சார். தேங்க்யூ. அது இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். ஜனரஞ்சகமாக இருக்குது. ரொம்பவும் வந்து மித்தலஜிக்கலாக இல்லை, இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கலாக நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது படம். ஒன் டைம் பார்க்கலாம். எல்லா நடிகரும் பேன் இண்டியா படம் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம்.